செம்மை கொள்கை கல்வியின் செம்மை அண்டவியல் 6 மாத இணைய வழி வகுப்பு ஏப்ரல் 17, 2024 அன்று துவங்கியது. இதில் கலந்து கொண்ட இணைய வழி மாணாக்கருக்கு ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் ஆற்றிய அண்டவியல் அறிமுக உரை இது. அனைவருக்கும் வணக்கம். செம்மை கொள்கை கல்வி என்ற தலைப்பில் முதல் முறையாக 6 திங்களுக்குரிய பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கொள்கை கல்வியில் மாணாக்கராக இணைந்திருக்கும் உங்களுக்கும் இதனை முன்னெடுக்கும் செம்மை சமூகத்தினருக்கும் நன்றி. இந்த அண்டவியல் மீதான கொள்கை கல்வியினை நான் இன்று அறிமுகப்படுத்துகிறேன். இது மனநிறைவான பொழுதாக எனக்கு இருக்கிறது. அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு சிலவற்றை கூறிவிட்டு அண்டவியல் எனும் பாடத்தின் மீதான என்னுடைய வழிகாட்டல்களை இந்த அறிமுக உரையில் வழங்க விரும்புகிறேன். ஏறத்தாழ 10 ஆண்டுகளாக நூல்கள், உரைகள், வகுப்புகள் வழியாக இந்த கருத்துக்களை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். இக்கருத்துகள் ஒரு கோவையாக ஒரு கொள்கை என்ற வடிவத்தினை இன்று அடைந்திருக்கின்றன. இது நான் எதிர்பாராதது. இதனை நான் திட்டமிடவும் இல்லை. இவ்வாறு ஒன்று அமைய வேண்டும் என்ற விருப்பம் கூட எனக்கு எழுந்ததில்லை. ஏனென்றால் இவ்வாறு ஒன்று இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அது இருக்கிறது என்று தெரிந்தால்தான் அதன் மீது விருப்பம் எழும். ஒரு ஏக்கம் இருந்தது. அது விருப்பம் என்ற அளவில் கூட வளர்ச்சி அடையவில்லை. இந்த ஏக்கம் என்ன எனத்தான் இப்பொழுது கூறப்போகிறேன். நம்முடைய மரபு இறையியலை அடித்தளமாக கொண்டது. அந்த இறையியலிலிருந்து மெய்யியல் எனும் கொள்கை வெளிப்பட்டது. அதிலிருந்து வாழ்வியல் எனும் வழிகாட்டு கொள்கை வெளிப்பட்டது. அது உடல் நலம், உணவு, கல்வி முறை, அறக்கொள்கைகள், தனிமனித விடுதலை, கூட்டு வாழ்க்கை என்றெல்லாம் விரிவடைந்தது. இவை யாவுமே கொள்கையின் அடிப்படையில் எழுந்த கருத்துகள் தான். யாரோ ஒருவர் நினைத்ததை எல்லாம் இவ்வாறு நடைமுறைப்படுத்தி விடவும் இல்லை, எழுதியும் பாடியும் பதிவு செய்து விடவும் இல்லை. ஒவ்வொரு சொல்லுக்கு பின்னாலும் கொள்கைகள் இருந்தன. இந்த கொள்கைகளின் அடிப்படையில் தான் அரசுகள் இருந்தன. அவர் பேரரசராகவே இருந்தாலும் அவரை நெறிப்படுத்துவதற்கு இந்த கொள்கைகள் அடிப்படையாக இருந்தன. இவற்றை உணர்ந்த, புரிந்து கொண்ட, கற்று தேர்ந்த அந்தணர்கள் நம் மரபில் இருந்தனர். அவர்கள் இந்த கொள்கைகளைத்தான் ஓதினார்கள். தொல்காப்பியம் அவ்வாறான கொள்கை நூல்களில் ஒன்று.
இறையியலிலிருந்து முளைத்து எழுந்து கிளைத்த கொள்கைகள் தான் தமிழ் கூறும் நல்லுலகை வழிநடத்தி கொண்டிருந்தன. அதுவரை இந்த தமிழ் சமூகம் உறுதியானதாகவும் நிலைத்தன்மை கொண்டதாகவும் தன் விடுதலை கொண்டதாகவும் தனி மனித ஒழுங்குகள் உரிமைகள் ஆகியவற்றில் செழிப்புடன் ஓங்குவதாகவும் இருந்தது. ஒரு சூழலில் இந்த கொள்கைகள் மீது தாக்குதல்கள் நிகழ்ந்தன. இந்த தமிழ்கூறு நல்லுலகை வீழ்த்த முயன்றவர்கள் முதலில் இந்த கொள்கைகளைத்தான் அசைத்தார்கள். இறையியல் முதலில் அசைக்கப்பட்டது. நம்முடைய இறையியலுக்கு மாற்றாக வெவ்வேறு கருத்துகள் இங்கே திணிக்கப்பட்டன. விளைவாக மெய்யியல் சரிய தொடங்கியது. மெய்யியலே சரிந்துவிட்டால் வாழ்வியலுக்கு வழி இல்லை, தனிமனித விடுதலைக்கு எந்த வழியும் இல்லை, கூட்டு வாழ்க்கை, அறம், நெறி, இயற்கை மீதான காதல், உறவு ஆகியவை யாவுமே அடிபட்டு போயின. தனி மனிதர்களுடைய அகந்தை, உணர்ச்சி கொந்தளிப்புகள், பிடிவாதங்கள், இறுக்கங்கள், பெருமைகள், வெற்றி மீதான நாட்டம் ஆகியன தலை தூக்கி ஆடத் தொடங்கின. அதன் பின்னர் அரசுகள் வீழ்ந்து போயின. பேரரசுகள் யாவுமே ஆட்டம் கண்டுவிட்டன. அந்தணர்கள் ஒழிந்து போனார்கள். அவர்களுக்கு மாற்றாக வேறு சிலர் வந்தார்கள். அவ்வாறானவர்கள் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கற்பித்தனர். ஒரு தனி மனிதருடைய துயரங்களுக்கும் இன்னல்களுக்கும் அல்லது அவருடைய வெற்றிகளுக்கும் முந்தைய பிறவிகளின் சில செயல்கள் அடிப்படையானவை என்று மிக தெளிவாக கட்டமைக்கப்பட்டது. ஆகவே கண்ணெதிரே நிகழும் அநீதியை எவரும் கண்டுகொள்ள வேண்டாம் என்று கற்பிக்கப்பட்டது. ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது என்றால் அதனை நீ பொருட்படுத்தாதிரு. துயரத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே பாவம் செய்தவர்கள், அவர்கள் இதனை அனுபவிக்கட்டும் என்பது ஒரு கல்வியாகவே வளர்த்தெடுக்கப்பட்டது. அந்த கல்விதான் இன்று வரை இருக்கிறது. இன்றைக்கு அது கல்வியாக இல்லை, அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. ஒவ்வொரு தனி மனிதரும் இவ்வாறு தன்னுடைய நன்மை தீமைகளுக்கு தான் பொறுப்பு இல்லை, தன்னுடைய முந்தைய பிறவிதான் பொறுப்பு என்று நம்ப தொடங்கிவிட்டார்கள். விளைவாக அதிகாரம் வெறி கொண்டவர்களும் உணர்ச்சிகளால் பிறரை வளைத்து போட எத்தனிப்பவர்களும் சமூகத்தில் வெற்றி பெறத் தொடங்கினார்கள். உயர்வு தாழ்வு என்பதுதான் நியதி என்று நிறுவப்பட்டு விட்டது. மேல் கீழ் என்பதுதான் சமூகத்தில் மாற்ற முடியாத விதி என்பது நிலைநாட்டப்பட்டது. இந்த சூழலில்தான் இறையியல் மீண்டும் வேறொரு வடிவத்தை எடுத்து முகிழ்க்க தொடங்கியது. அவ்வாறு முகிழ்த்த நூல்களில் ஒன்றுதான் திருவாசகம். அதுதான் இறையியல், மெய்யியல், வாழ்வியல் ஆகிய மூன்றையும் ஒரு நூலில் கோத்த நூல். இறைவனுக்கும் தனக்கும் உள்ள உறவை அன்றி வேறு எதுவும் இல்லை என்பதுதான் அதனை அருளிய மாணிக்கவாசக பெருமானது
ஒற்றை நிலைப்பாடு. இந்த உறவு தனக்கு மட்டுமானது அன்று, அனைத்து உயிர்களுக்குமானது என்பதனை அவர் திருவாசகத்திலேயே தெளிவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார். அந்த நூலில் மெய்யியல் கொள்கைகள், அண்டவியல் கொள்கைகள், வாழ்வியல் கொள்கைகள், தனி மனித விடுதலை ஆகியன பிரிக்க இயலாத வகையில் கலந்திருக்கின்றன. இறையியல் என்பது எங்கோ இருக்கும் ஏதோ ஒரு சக்திக்கும், அந்த சக்தி ஆட்டுவிக்கும் சில உயிரினங்களுக்குமான மந்திரம் அல்ல, மாறாக இறைவனின் வெளிப்பாடுகளே இங்கு உள்ள யாவும் என்ற கலவி நிலையை அது வெளிப்படுத்தியது. நீ வேறு நான் வேறு என்பது மாயை, இறை வேறு நாம் வேறு என்பதும் மாயை. அவ்வாறு வேறு வேறு என கருதுதல் ஆணவம். இவ்வாறு வேறு வேறு என்று கருதி கொண்டு தனி வாழ்க்கைக்கு உரிய முயற்சிகளை முன்னெடுப்பதும், அம்முயற்சிகளில் வெற்றி தோல்விகளை கண்டு உணர்ச்சி மேலிடுவதும் கண்மம், ஆணவம், கண்மம், மாயை ஆகிய இந்த மூன்று நிலைகளையும் மனதளவில் கடந்தால் நம்மையும் அம்மையப்பரையும் அன்றி இங்கு வேறு எதுவுமே இல்லை என்ற உண்மையை தன் அடிநாதமாக கொண்டது திருவாசகம். அவர்தான் திரு அண்டப்பகுதி என்று ஒரு பதிகத்தினை பாடினார். அவ்வாறு சொன்னவர்கள் எவருமே இல்லை. இந்த அண்டம் எவ்வாறு இருக்கிறது என்பதனை ஒரு மந்திரமாக, பதிகமாக பாடி அதன் வழியாக அம்மையப்பரை நமக்கு அறிமுகப்படுத்தினார். அவருடைய கீர்த்தி திரு அகவல், போற்றி திரு அகவல், திருச்சதகம் ஆகியன ஒரு தனி மனித வாழ்க்கையில் இறைவன் எவ்வாறு உறவாடுகிறான் என்ற மெய்மையை விளக்குகின்றன. அவன் அண்டத்தை ஒரு பதிகமாக பாடி விளக்குகிறான். அதே மாணிக்க வாசகன் ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையின் விடுதலை, அவ்விடுதலைக்கும் இறைவனுக்குமான உறவு ஆகியவற்றையும் விளக்குகிறான். உன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நடவடிக்கையும் இறைவனுடைய மடியில் இருந்துதான் விளைகிறது என்பதனை மறவாதே எனும் கருத்தை திருவாசகத்தில் அவன் பதிவு செய்து கொண்டே இருந்தான். இறைவனே தன்னை புணர்ந்ததாக கூறிய ஒருவன் உண்டு என்றால் அவன் மாணிக்க வாசகன் தான். இறைவனுக்கும் தனக்குமான புணர்ச்சி உறவினை மிக வெளிப்படையாக பதிகம் பாடியவனும் அவனே. ஓர் அணு எவ்வளவு நுட்பமானது என்பதனை இலக்கணமாகவே விளங்கிக் கொள்ளும் வகையில் கூறும் அவன்தான் தனக்கும் இறைவனுக்குமான புணர்ச்சியையும் கூறினான்.
அவன்தான் இறைவனை போற்றி பெண்கள் கும்மியடித்துக் கொண்டே பாடும் வகையிலான பதிகங்களையும் அதே திருவாசகத்தில் எழுதினான். பூசுவது வெந்நீரு பூண்பதுவோ பொங்கரவம் எனும் பதிகம் ஊர்களில் மிக எளிமையான மனிதர்கள் கும்மி அடித்துக் கொண்டே இறைவனை வாழ்த்தும் பாங்கினை பதிவு செய்தது. அந்த பதிகத்தை படிக்கும் பொழுது அதில் எந்த ஆழமும் இல்லை என்று கூட தோன்றும். திருவண்ட பகுதியை ஓரளவேனும் புரிந்து கொண்டால் அதன் ஆழம் மூச்சு முட்டுகிறதே என்ற கலக்கத்தை ஏற்படுத்தும். மெய்யுணர்தல் எனும் பதிகத்தை படிக்கும் பொழுது கதறி கதறி அழுது அரற்றி புலம்ப தோன்றும். ஆனந்தத்து அழுந்தலை மிகச் சிறிதளவேனும் விளங்கிக் கொண்டால் இறைவன் எவ்வாறு புணர்ச்சியின் வழியாக மனிதர்களை ஆட்கொள்கிறான் என்ற விந்தை விளங்கும். சிவபுராணத்தை ஓரளவேனும் விளங்கிக் கொண்டால் இறைவன் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான் என்ற பெருமை விளங்கும். கீர்த்தி திரு அகவலை மிகச் சிறிதளவேனும் விளங்கிக் கொண்டால் இந்த தமிழர்களின் தொன்மை எவ்வாறானது, இத்தமிழர்களுடைய தொன்மையில் அம்மையப்பரின் அருள் எவ்வாறு நிலைநாட்டப்பட்டது, ஊழி நிகழ்ந்த பொழுது எவை அழிந்து போயின, தமிழ் நிலம் எவ்வாறு மீட்கப்பட்டது என்ற கருத்துக்கள் எல்லாம் ஒரு வரலாற்று குறிப்பு போல பதிவு செய்யப்பட்டது விளங்கும். போற்றி திரு அகவலை மேலோட்டமாக வேணும் புரிந்து கொண்டால் ஒரு உயிர் மனித வடிவம் எடுக்கையில் என்னென்னவெல்லாம் நிகழ்கின்றன எனும் நுட்பங்களையும் அது மனித வடிவத்தை எட்டிய பின்னர் மாயைகளுக்கு ஆட்பட்டு அது எவ்வாறெல்லாம் உழல்கிறது என்ற வாழ்க்கை நடைமுறைகளையும் விளங்கிக் கொள்ள இயலும். அவன் இயற்றிய திருக்கோவையாரை பயிலும் வாய்ப்பு ஒருவேளை இறைவனால் அருளப்பட்டால் இறைவனும் இறைவியும் எவ்வாறு புணர்கிறார்கள், எவ்வாறு கலவி கொள்கிறார்கள், அதனூடாக அவர்கள் எப்படி இந்த பேரண்டத்தையும் அதன் பொருட்களையும் வெளிப்படுத்துகிறார்கள் என்ற அருமறை விளங்கும். நம்முடைய மரபின் இறையியல் சாய்க்கப்பட்டது, இனி இங்கு வேறில்லை, பேரரசுகள் வீழ்த்தப்பட்டன என்று இதனை செய்தவர்கள் வெற்றி முழக்கமிட்ட போதுதான் இவ்வளவையும் அவன் ஒருவன் செய்தான். அவன் இன்னும் பல செய்தான். நம்மிடம் இருக்கும் சான்றுகள் இந்த 2 நூல்களும் ஆவுடையார் ஆலயமும் மட்டும்தான். திருமந்திரம் ஒரு எழுச்சியினை தொடங்கியே வைத்தது. என்னை நன்றாய் செய்தான் இறைவன், தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு என்றுதான் அவர் தொடங்கினார். இறைவனும் தமிழும் வேறல்ல என்பதனை அவர் அந்த முதல் மந்திரத்தில் கூறினார். தன்னை நன்றாய் தமிழ் செய்யுமாறு இறைவன் என்னை அனுப்பியிருக்கிறான், என்னை நன்றாக செய்திருக்கிறான் என்று கூறினார். தமிழில் செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்பவில்லை, தன்னை தமிழ் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான் என்பதுதான் அவருடைய மந்திரம்.
ஆகவே இங்கிருக்கும் இந்த தமிழ் என்னும் மொழி இறைவனின் ஒரு நிலையே என்பதனை அந்த மந்திரத்தில் அவர் தெளிவாக கூறுகிறார். தமிழ் வேறு இறைவன் வேறு அல்ல என்பதுதான் அந்த மந்திரத்தின் உட்கருத்து. தமிழர்களுடைய இறையியல் வீழ்த்தப்பட்டது என்று அவர்கள் மார்தட்டி கொண்டிருந்த பொழுதுதான் 3000 மந்திரங்களை இறைவன் அருள மூலன் பதிவு செய்தான். இந்த இரண்டிற்கும், இரண்டு மறைநூல்களுக்கும் இடையில்தான் தேவார பாடல்கள் இயற்றப்பட்டன. விளைவாக இறையில் அழிந்துவிடவில்லை என்ற மெய்மையும், இறையியலை அழிக்க வேண்டும் என்ற கற்பனை கூட யாருக்கும் இருக்கக்கூடாது என்ற உண்மையும் மீண்டும் நிலைநாட்டப்பட்டன. இதனை அழிக்கலாம் என்று கருதி வந்த சமயங்கள் தமிழகத்திலிருந்து துடைத்து எரியப்பட்டன. அவற்றுக்கான தடயங்கள் கூட இன்று இல்லை. அவையெல்லாம் தொல்பொருள் சின்னங்களாக இருக்கின்றன. அவற்றை காண்பதற்கும் யாரும் இல்லை. இதன் பிறகுதான் சோழ பேரரசு மீட்சியடைந்தது. ஏறத்தாழ 285 ஆண்டுகள் சோழ பேரரசு பல்வேறு அறக்கொள்கைகளை நிறுவி நிலைநாட்டி சமூகத்தை வழிநடத்தியது. அதன் பிறகு மீண்டும் இறையியல் மீது தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டன, இன்று நிகழ்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன. இன்றைய நிலை ஒரு ஊழியை எதிர்பார்த்து கொண்டு அந்த ஊழி உள்ளே நுழைந்து விட்டது என்பதனை அறிந்தும் அறியாதது போல் இருக்கிறது. ஊழி நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. பேரழிவுகள் தொடங்கிவிட்டன. சில 10 ஆண்டுகளுக்கு பிறகு மனிதகுலம் தன்னை மீட்டுருவாக்கம் செய்தே தீர வேண்டும் என்பதுதான் இன்றுள்ள உண்மையோ உண்மை. இது இப்படியே நீடிக்காது என்பது தெளிவு. அதுவே உறுதி. இது தன்னை மீட்டுருவாக்கம் செய்து கொள்ள வேண்டிய இன்றியமையாமையில் இறுதி கணத்தில் இருக்கிறது. இவ்வூழி காலத்தில் மனிதர்களை மீட்டுருவாக்கம் செய்வதற்கு கொள்கை வேண்டும். கொள்கை இல்லாமல் எதனையும் மீட்க இயலாது. அவ்வாறு மீட்டால் அதனை நிலைநாட்ட வாய்ப்பே இல்லை. சிவமே கொள்கை, சக்தியே செயலாம் என்பது செம்மையின் மறைமொழி. நம்மை பொறுத்தவரை கொள்கை என்றாலே அது சிவம்தான். அக்கொள்கை அறிவிலிருந்து எழ வாய்ப்பில்லை. அறிவிலிருந்து எழுந்த கொள்கைகள் தான் மனிதர்களின் இந்த ஊழியில் ஆழ்த்தியிருக்கின்றன. அறிவு கொள்கைகளே மனிதர்களை நோயாளிகளாகவும் கடனாளிகளாகவும் தனி மனித வன்முறை, தனி மனித கொடுமை, ஒடுக்குமுறை ஆகியவற்றிற்கு பொறுப்பாளிகளாகவும் இருத்தி வைத்திருக்கிறது. இந்நிலையில் மீண்டும் இறையியல் முகிழ்த்தி எழ வேண்டி இருக்கிறது. இறையியலில் இருந்துதான் மெய்யியலை முன்னெடுக்க இயலும் எனும் மெய்மை மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டி இருக்கிறது.
தனி மனித வாழ்க்கை, விடுதலை, ஒழுங்கு ஆகியவற்றின் ஊடாகத்தான் கூடி வாழவே இயலும் என்ற மறுக்க இயலாத உண்மை இங்கு நிலைநாட்டப்பட வேண்டி இருக்கிறது. ஒரு மனிதருடைய விடுதலை என்பது அவருடைய தன்னிச்சையான செயல்பாடு என்ற மிக பிழையான புரிதல் இங்கு பரவி கிடக்கிறது. விடுதலையும் ஒழுங்கும் ஒன்றுதான் என்ற உண்மை இங்கு உரையாடப்படவில்லை, அவ்வாறு நம்பப்படுவதும் இல்லை. விடுதலையற்ற ஒன்று ஒழுங்கில் இருக்காது என்பதும், ஒழுங்கை பேணும் மனிதருக்கு விடுதலைதான் அடித்தளம் என்பதும் இந்த சமூகத்தில் அடிப்படை கல்வியாக கூட கற்றுத்தரப்படவில்லை. ஆகவே ஒவ்வொருவரும் பலருடைய கால்களை கட்டிக்கொண்டும் கைகளை பிடித்து கொண்டும் சேர்ந்து வாழ்வதாக கருதி கொண்டிருக்கிறார்கள். விளைவாக ஒரு நெருக்கடி வரும் பொழுது அனைவரும் சேர்ந்து வீழ்கிறார்கள், அல்லது விழுபவரை கைவிட்டுவிட்டு கண்டும் காணாதது போல் நகர்கிறார்கள், என்றால் ஓடிவிடுகிறார்கள். மக்கள் கூட்டமாக வாழ்கிறார்கள், அக்கூட்டத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியே இருக்கிறார்கள். நினைத்தவற்றையெல்லாம் செய்வதுதான் விடுதலை என்று இங்கு நம்ப வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லது விடுதலையுடன் இருக்கும் மனிதர்கள் நினைத்தபடித்தான் இருப்பார்கள் என்ற கருத்து நிலைநாட்டப்பட்டும் இருக்கிறது. ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கை சிக்கல் தொடங்கி சமூக சிக்கல்கள், உடல்நலக்கேடுகள், பொருள் நெருக்கடி, உறவு சிக்கல்கள், இயற்கை வள சுரண்டல்கள், இயற்கை வள பற்றாக்குறைகள் என்று ஊழியின் நிகழ்வுகள் நீக்கமர நிறைந்து விட்டன. இவையாவுமே ஒரு பேரழிவின் உறுப்புகள் தான் என்று கூட இந்த சமூகம் இன்னும் புரிந்து கொள்ளவும் இல்லை. எல்லாவற்றையும் சரி செய்து விடலாம் என்று இது நம்புகிறது. எல்லா விளைவுகளையும் திருத்தி விடலாம் என்று இது இருமாப்புடன் இருக்கிறது. ஆனால் இதனால் ஒரு சிறிய தீங்கில் இருந்து கூட தன்னை தற்காத்துக் கொள்ள இயலவில்லை. இந்த சூழலில்தான் இறையியலிலிருந்து பல்வேறு மெய்யியல் கொள்கைகளை நாம் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். அண்டவியல் எனப்படுவது எங்கோ இருக்கும் ஒன்றை பற்றிய அறிவு அல்ல. உள்ளே இருக்கும் உருபொருளாகிய அம்மையப்பர் ஒவ்வொரு மனிதருக்கும் தன்னுடைய படைப்புகளின் விளக்கங்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறார். அந்த விளக்கங்களை அப்படியே உணரும் பேறு பெற்ற ஒரு சிலர் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அவ்வாறான வெளிப்பாடுகள் நான் முன்னர் கூறிய மறைநூல்களில் பதிந்து கிடக்கின்றன. நான் அறியாத பல்வேறு கருத்துகளும் இந்த மரபில் முன்னோர் நூல்களில் இருக்கின்றன. தொல்காப்பியமும் அவ்வாறான நூல்களில் ஒன்றுதான். சில கோடி ஆண்டுகளுக்கு முன் புவியில் என்ன நிகழ்ந்தது என்ற கருத்துக்களை அது பதிவு செய்திருக்கிறது. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மரபு சோதனை மற்றும்
ஆய்வு என்ற அடிப்படையில் இந்த அண்டத்தை விளங்கிக் கொண்டது இல்லை. கருவிகளின் துணை கொண்டு அண்டத்தையும் புவிச்சூழலையும் அதன் உயிரின வரலாற்றையும் நாம் புரிந்து கொள்ளவில்லை. தொல்காப்பியரின் வாக்கின்படி கூற வேண்டுமென்றால், நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே எனல் வேண்டும். நேரிடையாக உணர்ந்தோர் இந்த கொள்கைகளை நெறிப்படுத்தி கூறியிருக்கின்றனர் என்றுதான் அவர் பதிவு செய்தார். உணர்தல் என்ற உறவு இறைவனுக்கும் ஒரு தனி மனிதருக்கும் உரித்தானது. அது உறவே அன்றி வேறு எதுவும் இல்லை. இறைவன் தன்னுடைய வெளிப்பாடுகளை தன் பிள்ளைகளுக்கு உணர்த்துகிறார். அவ்வாறு உணர்தலை பெறுபவர்கள் பக்தி வழியில் சிக்கி கிடப்பவர்கள் அல்லர். மாறாக இறைவனுடைய அருமைகள், நுண்மைகள், பெருமைகள் ஆகிய யாவும் ஒன்றுமே இல்லாத, எப்பொருளுக்கும் தகுதியற்ற, பொருத்தமற்ற ஒரு மனித உயிருக்கு வழங்கப்படுகிறதே, இதனினும் பேரன்பு உண்டோ என்ற பரவசத்தை அவர்கள் அடைகிறார்கள். இந்த பரவசத்தை ஒருவர் உய்த்து உணர்ந்து விட்டார் என்றால் அவருக்கு எதுவும் பெரிதல்ல, எதுவும் சிறிதல்ல. இவ்வாறான நிலையில் இருந்து மட்டும்தான் மெய்யியல் கொள்கைகளையும் வாழ்வியல் கொள்கைகளையும் வெளிப்படுத்தவே இயலும். இக்கொள்கைகளை செவிமடுப்பவர்கள் என்ன மதிப்பீடுகளை முன்வைப்பார்கள்? இக்கொள்கைகள் நம்மால் கூறப்படும் பொழுது என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற அக்கறையை பொசுக்கி அதன் சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொண்டுதான் இறைவனுடைய கொள்கைகளை வெளிப்படுத்தவே இயலும். அவனையன்றி பொருள் என்று எதுவும் இல்லை. அவன் உணர்த்துவன எவையோ அவற்றையன்றி உண்மை எதுவும் இல்லை என்பது ஏற்கனவே சமூகத்தில் இருக்கும் எல்லா வழக்காறுகளையும் நம்பிக்கைகளையும் பொசுக்கி சாம்பலாக்கி மேனியில் பூசிக்கொள்வதற்கு ஒப்பானதுதான். இங்கு இருப்பவற்றின் மீது கேள்வி எழுப்புவது சரியா தவறா என்ற அச்சம் அந்த நிலையில் இருக்காது. ஒன்றை அழிக்கிறோமே என்ற கவலை துளியும் இருக்காது. ஒன்றை கட்டுகிறோமே என்ற பெருமை அறவே இருக்காது. ஏனெனில் இறைவனுக்கும் ஒரு மனிதருக்குமான உறவு பெருமை சிறுமைகளை கடந்தது. அது மாணிக்கவாசகர் அருளியவாறு புணர்ச்சி அடிப்படையாக கொண்டது. இறைவனே புணர்கிறான் எனும்போது அதனினும் பெரிது இந்த மனித கூட்டமா என்ற கேள்வி இயல்பாக எழும். அவனை காட்டிலும் பெருமை இங்கு எதுவும் இல்லை என்ற விடை இயல்பாக அமைந்தும் விடும். இவ்வாறு எதனையும் பொருட்படுத்தாத, எந்த கடப்பாடுகளுக்கும் ஆட்படாத மனிதர்கள்
நம்முடைய மரபில் நீண்ட காலமாக வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்களால் தான் ஒரு சமூகத்தை நெறிப்படுத்துவதற்குரிய கருத்துக்களை முன்வைக்க இயலும். அதுதான் நம்முடைய கொள்கை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே இங்கு இருக்கும் சீரழிவுகளை சிறிதளவேனும் திருத்த வேண்டும் என்பதல்ல சிவக்கொள்கை. ஒன்று சீரழிந்திருக்கிறது என்றால் அதனை பொலிவுடன் மலர்ச்சியுடன் மாற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை. அது பொலிவுற வேண்டும் என்பது அன்றி வேறு நோக்கமில்லை. அது மலர்ச்சி அடைய வேண்டும் என்பதன்றி வேறு வேட்டல் இல்லை. இதற்காக எதை செய்தாலும் அது பாவம் புண்ணியம் ஆகிய இருமைகளுக்கு ஆட்படாது என்ற உண்மை நம்மிடம் மட்டும்தான் உள்ளது. அதுதான் நம்முடைய கொள்கை. சரி தவறு நன்மை தீமை ஆகியவற்றுக்குள் சிக்குண்டு கிடப்பவர்கள் இங்கொரு காலையும் அங்கொரு கையையும் வைத்துக் கொண்டிருப்பார்கள். எது வெற்றி பெறுகிறதோ அந்த பக்கம் சாய்வார்கள். இது சரியும் இல்லை, அது தவறும் இல்லை, இந்த இரண்டையும் என் தலைவன் படைக்கவில்லை என்ற மெய்மையை விளங்கிக் கொண்டவர்கள் வெற்றியின் பக்கம் சாய்வதில்லை, தோல்வியை கண்டு கலங்குவதில்லை. அந்த இரண்டையும் மடித்து போர்வையாக போர்த்திக் கொண்டு இதுவும் இருமை இல்லை, இதுவும் ஓர்மைதான், நீ எது எதிர் என்று கருதினாயோ அது நான் உடுத்தும் ஆடை என்று அலைந்து திரிந்து சமூகத்தை நெறிப்படுத்தினார்கள். அவ்வாறுதான் தமிழகத்தில் நெருக்கடி மிகுந்த சூழலில் ஆயிரக்கணக்கான ஆலயங்கள் எழுப்பப்பட்டன. நீங்கள் ஒன்றை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் ஆலயங்கள் மிக மிக கூடுதலாக எழுப்பப்பட்டது ஒரு 700 ஆண்டு காலத்தில் தான். அந்த 700 ஆண்டு காலமும் நம்முடைய ஆலயங்கள் தவறானவை, தீயவை என்று கருதியவர்கள் பேரரசர்களாக இருந்த காலம். நாம் மிகுதியாக ஆலயங்களை எழுப்பியதே எதிரிகள் பேரரசர்களாக இருந்த போதுதான். அதுதான் நம்முடைய சிறப்பே. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம், நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம், ஏமாப்போம் பிணி எறியோம் பணிவோம் அல்லோம் என்று திருநாவுக்கரசர் முழங்கிய போது பேரரசராக இருந்தவன் எம்பெருமானை இழித்துரைத்து நாடகம் இயற்றியவன். சிவத்தொண்டர்களை எல்லாம் கேலி செய்து நாடகம் இயற்றியவன் பேரரசனாக இருந்த பொழுதுதான் நாம் யாருக்கும் குடியல்ல என்று கூறினார். நான் யாருக்கும் ஒரு குடிமகன் கூட இல்லை என்று கூறியதுதான் அந்த மந்திரம். நான் யாருக்கும் அடிமை இல்லை என்று அவர் கூறவில்லை. ஒரு பேரரசனிடம் அவர் நான் உன் அடிமை இல்லை என்று கூட பாடவில்லை. நான் யாருக்கும் ஒரு குடிமகன் கூட இல்லை என்று பாடினார். எம்பெருமானுடைய தொண்டன் நான் உன் நாட்டின் குடிமகன் அல்ல என்பதுதான் அந்த வாக்கு. அந்த இறையியலின் எழுச்சிதான் இந்த பேரரசுகளை எல்லாம் வீழ்த்தியது. மீண்டும் நம்முடைய மரபு விழுமியங்கள் மீட்டெடுக்கப்பட்டன. சடங்குகள் இருக்கின்றன. விளைவாக தனி மனித ஒடுக்குமுறைகள் யாவுமே நியாயப்படுத்தப்படுகின்றன.
மனவழிப்பட்ட வாழ்க்கை தீங்கு என்றும், உணர்ச்சி மற்றும் அறிவு அதிகார வழிப்பட்ட வாழ்க்கைதான் சரி என்றும் உங்கள் ஒவ்வொருவருக்குமே கற்பிக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு மனம் என்றால் என்ன என்று பல பாடங்களை நடத்தினாலும் கேள்விகள் தான் மிஞ்சுகின்றன. இயல்பு என்றால் என்ன என்று எவ்வளவு பாடங்கள் நடத்தினாலும் நான் எப்படி இயல்பினை கண்டறிவது என்றுதான் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இது உங்களுடைய பிழை அல்ல. கடந்த சில நூற்றாண்டுகளாகவே நாம் நம்முடைய இறையியலின் வேர்களிலிருந்து கிளைத்த மலர்களை புரிந்து கொண்டு படிக்கக்கூட இல்லை என்பதனால் வந்த விளைவு. சொல்லின் பொருள் உணர்ந்து சொல்லும் பொழுது சிவபுரத்துக்கே செல்லலாம் என்றுதான் அவன் பாடினான். ஆனால் சிவபுரம் என்ற சொல்லின் பொருளை கூட இங்கு யாரும் புரிந்து கொள்ளவில்லை. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் என்று அவன் வாழும் பொழுதே வீடு பேர் அடையலாம் என்று பாடினான். ஆனால் வீடு பேர் அடைதல் என்பதே மரணத்துக்கு பிறகானது என்றுதான் அத்திருவாசகத்தை ஓதுபவர்களே நம்புகிறார்கள், அதனைத்தான் கற்பிக்கிறார்கள். பிறப்பு அறுப்பது மட்டும்தான் இறைநெறியில் வாழ்பவர்களுடைய நோக்கம் என்று உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. ஆனந்தத்து அழுந்தலில் அவன் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறான், நான் மீண்டும் மீண்டும் பிறந்து வந்து உன்னை போற்றுவேன், ஆகவே நான் மீண்டும் பிறந்து வந்து கொண்டே இருப்பேன் என்று அவன் கூறுகிறான். அவனே பிறப்பறுப்பது மட்டுமே நோக்கம் என்று கருதவில்லை, பிறப்பு அறுக்க வேண்டும் என்றும் பாடுகிறான். வாழும் போதே நான் வீடு பேர் அடைந்து விட்டேன் என்றும் பாடுகிறான். அது என்ன பிறப்பறுப்பது? உன்னுடைய பெருமைகளை பாடுவதற்காக நான் மீண்டும் மீண்டும் வருவேன் என்றும் பாடுகிறான். இந்த 3 நிலைகளையும் அவன் திருவாசகத்தில் பொதித்து வைத்தான். இது உங்களுக்கு கற்பிக்கப்படவே இல்லை. திருமந்திரத்துக்கும் தமிழுக்கும் நம் இறைவனுக்குமான உறவு உங்களுக்கு கற்பிக்கப்படவில்லை. தொல்காப்பியத்துக்கும் இறையியலுக்கும் என்ன உறவு என்று உங்களுக்கு கற்பிக்கப்படவில்லை. தொல்காப்பியம் ஒரு மெய்யியல் நூல் என்று கூட உங்களுக்கு கற்பிக்கப்படவில்லை. அது ஒரு எழுத்திலக்கண நூல் என்று உங்களிடம் பாடம் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்திலக்கணத்தையும் உங்களுக்கு முறையாக யாரும் கற்பிக்கவில்லை. இப்படி மரபு வழங்கிய அருங்கொடைகள் யாவற்றையுமே நீங்கள் அறிந்து கொள்ளாத வகையில் பல கட்டமைப்புகள் இங்கே எழுப்பப்பட்டு விட்டன. இன்றுள்ள ஆலயங்கள் இறைவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில்லை. இறைவனுடைய திருமேனியை மறைத்துக் கொண்டிருக்கும் முகவர்கள், தரகர்கள், பொருள் பிடுங்கிகளுடைய கூடமாக அவை யாவுமே சிதைந்து கிடக்கின்றன. உள்ளே இருப்போன் உனக்கு உரிமை உடையவன், உனக்கும் அவனுக்கும் இருப்பது உறவு மட்டுமே அன்றி வேறு எதுவும் இல்லை என்றுதான் திருவாசகம் பாடியது. அதனைத்தான் தேவாரம் ஓதியது. ஆனால் நீங்கள் உள்ளே இருப்பவனை ஒரு மேலதிகாரி என்று கருதி கொண்டு இடையில் ஆட்களை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். சுந்தரமூர்த்திகள் இறைவனை தன்னுடைய தோழன் என்று விழித்தான். இறைவனோடு தோழமை உறவு பூண இயலும் என்பதனை உரைத்தது மட்டுமல்ல, அவ்வாறு அவன் வாழ்ந்தும் காட்டினான். சம்பந்தன் தன்னுடைய தாயும் தகப்பனும் அம்மையும் அப்பனுமே என்று ஒரு குழந்தையாகவே தன்னை கருதி கொண்டு அவ்வுறவு இறைவனுக்கும் ஒரு மனிதருக்கும் உண்டு என்பது கற்பனை இல்ல, மெய்யே என வாழ்ந்து காட்டிவிட்டு போனான். நான் அவ்வளவு நெருக்கமில்லை, அவர் எனக்கு இறைவன், நான் அவருடைய தொண்டன் என்று சற்றே இடைவெளியுடன் ஒரு உறவை பேணி அதனூடாக
பல மந்திரங்களை பாடி அம்மந்திரங்களின் விளைவாக ஒரு பேரரசையே சாய்த்து விட்டு இங்கிருந்து புறப்பட்டவன் தான் திருஞான அப்பரடிகள். இந்த மூவரும் இறைவனோடு உறவாடியவர்கள் என்பதனை இவர்களுடைய வாழ்க்கை உணர்த்துகிறது. ஆனால் நீங்களோ இறைவனோடு உறவாடுவது என்பதே ஒரு கற்பனை என்று கருதி கொண்டிருக்கிறீர்கள். இறைவனுக்கும் தனக்கும் இருந்தது அடிப்படைக்கும் அடிப்படையாக ஒரு கலவி நிலை உறவுதான் என்பதனை பல்வேறு மந்திரங்களில் பாடிவிட்டு அப்பாடல்களை எல்லாம் நம் காலத்திற்கும் வழங்கிவிட்டு சென்றவன் மாணிக்கவாசகன். மற்ற மூவருக்கும் இவனுக்குமான வேறுபாடு, மற்றவர்கள் உறவாடினார்கள், இவன் கலந்தே விட்டான். அப்படி ஒரு கலவி நிலை கூட இறைவனுக்கும் ஒரு மனிதருக்கும் வாய்க்கும் என்று வாழ்ந்து காட்டியவன் இங்குதான் இருந்தான். அவனுடைய நூல்கள் உங்கள் அனைவரிடமும் இருக்கின்றன. ஆனாலும் நீங்கள் இறைவனுக்கும் உங்களுக்கு இடைவெளி இருப்பதாகவும் அவனுடைய செயல்பாடுகளை உங்களால் விளங்கிக் கொள்ளவே முடியாது என்றும் கருதுகிறீர்கள். விளைவாக உங்களிடம் மெய்யியல் அற்றுப்போனது. வாழ்வியல் என்றால் என்ன என்றே அறியாத அனாதை குழந்தைகளாக நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் உடலை உங்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அருகே இருக்கும் மனிதர்களுக்கும் உங்களுக்குமான சிக்கல்களை உங்களால் அறிந்து கொள்ளக்கூட இயலவில்லை. ஒருவேளை அறிந்து கொண்டால் அவற்றிலிருந்து விடுபடும் வழி தெரியாமல் திணறுகிறீர்கள். இதுதான் கதி, இதுதான் விதி என்று சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லது நினைத்தவையெல்லாம் ஈடேறுகின்றன என்ற பெருமிதத்திலும் இருமாப்பிலும் இருக்கிறீர்கள். எது எப்படியோ நெறிப்பட்ட அறவழிப்பட்ட வாழ்க்கையை முற்று முழுதாக தொலைத்து விட்டீர்கள். இந்த நிலையில் அண்டவியல் என்ற கொள்கை உங்களுக்கு என்ன வழிகாட்டலை வழங்கிவிடும்? இந்த அண்டவியல் கொள்கைகளில் உள்ள கருத்துக்களை உணர்ந்து பதிவு செய்தவன் என்ற முறையில் நான் கூறுகிறேன், அண்டவியலை நீ விளங்கிக் கொள்ளும் ஒவ்வொரு கணமும் இந்த அற்புதத்தை, இந்த விந்தையை எம்பெருமான் எனக்காக வழங்கினான் என்று நீ உணர வேண்டும். இந்த அண்டம் எப்படிப்பட்டது என்று பல உரைகளிலும் நூல்களிலும் நான் விளக்கி இருக்கிறேன். நான் உணர்த்த பெற்றவாறு விளக்கி இருக்கிறேன். அது எப்படிப்பட்டது என்று வியக்கும் போதே, இப்படிப்பட்டதா என்னோடு இருக்கிறது, இப்படிப்பட்ட ஒன்றா எனக்கும் காட்டப்பட்டது என்று நீங்கள் ஒவ்வொருவரும் வியக்க வேண்டும். இதனை தவிர அண்டவியலை கற்பதற்கு வேறு நோக்கமில்லை. என்னை பொறுத்தவரை இதனையன்றி வேறு பொருளே இல்லை. அண்டம் எவ்வாறு விரிவடைகிறது, ஐம்பூதங்களின் சேர்க்கை எவ்வாறு அமைகிறது, பரம் என்றால் என்ன, ஒரு அணுவின் வடிவம் எவ்வாறானது, அணுவின் விசை, ஆற்றல் ஆகியன எவ்வாறு வினையாற்றுகின்றன என்றெல்லாம் வடிவு நூல் கூறுகிறது. அணுக்களின் சேர்க்கை, அணுக்கூட்டு ஆகிய எண்ணிக்கையையும் வடிவு நூல் கூறுகிறது. இந்த கொள்கைகள் ஒரு மனிதனுடைய பெருமை என்ற அளவிலோ அல்லது மனித குலத்தின் அறிவு செருக்கினை வளர்த்தெடுக்கும் என்ற அடிப்படையிலோ ஒருவேளை உங்களால் புரிந்து கொள்ளப்பட்டால் நீங்கள் ஒரு அனாதை என்று மட்டும் நான் தெளிவாக கூறுவேன். நீங்கள் ஏதிலி, உங்களுக்கு எதுவுமே இல்லை என்று நான் கூறுவேன். ஏனென்றால் இவ்வளவு உண்மைகளும் இவ்வளவு பெருமைகளும் கொண்ட இறைவன் அவற்றை
ஏதோ ஒரு வழியில் எனக்கும் கற்பித்தானே, அவனுக்கும் எனக்கும் உள்ள உறவுதான் இந்த அண்டவியல் என்று புரிந்து கொள்பவர்கள் ஏதும் அற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் இறைவனின் பிள்ளைகள். உங்களிடம் எல்லாம் இருந்தாலும் இந்த கருத்துக்களை நீங்கள் அறிவாக கருதுவீர்களே என்றால் நீங்கள் ஏதிலிகளே. இறைவன் தன்னுடைய விளக்கங்களையே உங்களுக்கு காட்டிய பிறகும் அது உங்களறிவு என்று கருதுவீர்களாயின் நீங்கள் அவனிடமிருந்து விலகி விடுகிறீர்கள். அவனிடமிருந்து விலகிவிட்டால் உங்களுக்கு என்ன இருந்தால் என்ன, எது இல்லை என்றால் என்ன? அவன் மடியில் படுத்து கிடக்கையில் உங்களிடம் எது இருந்தால் என்ன, எது இல்லை என்றால் என்ன? அண்டவியல் எனும் கொள்கை மீதான பாடங்களை வெளிப்படுத்துபவன் என்ற முறையில் நான் கூறுகிறேன், இந்த அண்டவியல் கொள்கை என்பது நமக்கும் இறைவனுக்குமான உறவின் உன்னதம். அண்டத்தில் எவை எவ்வாறு இருக்கின்றனவோ அவை யாவும் நம்முடைய சிந்தனையில் இறைவனால் இடையறாமல் வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அது ஒரு ஆழ்ந்த உறவு. சில நூற்றாண்டுகளாக ஆய்வு செய்தும் கண்டறிய வாய்ப்பற்ற ஒரு கருத்தினை இறைவனுக்கும் உனக்குமான உறவின் அடிப்படையில் நீ வேண்டினால் அரை நொடிக்கும் குறைந்த காலத்தில் அது உனக்கு வழங்கப்படுகிறது. அதுதான் உறவு. இறைவனுக்கும் ஒரு மனிதருக்குமான உறவு எவ்வாறானது என்பதற்கான மெய்ப்பாடுகளில் ஒன்றுதான் அண்டவியல். ஆகவேதான் அண்டவியல் பாடத்திட்டத்தை வகுக்கும் போதே அதில் முதல் பாடமாக இறையியல் தான் இருக்க வேண்டும் என்று நான் கூறியிருந்தேன். அவ்வாறுதான் பாடத்திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு அண்டவியல் பாடங்கள் நடத்தப்பட்ட போது இறையியலை நாம் முன்வைக்கவில்லை. இறை வாழ்த்து என்ற ஒரு பகுதி கூட இதற்கு முன்பு இருந்ததில்லை. இறை வாழ்த்து இல்லாமல் என்னால் ஒரு நூலையும் இயற்ற இயலாது. ஏனென்றால் இறைவன் அருளிய கொள்கைகளே அந்த நூல்களில் இருக்கின்றன. அவனையன்றி வேறு யாரை வாழ்த்துவது என்பதுதான் மெய்மை. அதுதான் மெய்மை. அண்டவியல் என்பது அறிவல்ல, அது இறைவனுக்கும் மனிதருக்குமான உறவு. இதில் அறிவு கருத்துகள் இருக்கின்றன என்று நீங்கள் கருதலாம். இருக்கத்தான் செய்யும். பெருங்கடல் என்பது நீர் என்று நீங்கள் கருதினால் நான் கூறுவேன், ஆம், அது நீர்தான் என்று. இல்லை, பெருங்கடல் என்பது புவியின் தாய்மடி என்று கூறினால் ஆம், அது தாய்மடி என்றும் கூறுவேன். இல்லை, பெருங்கடல் என்பது இந்த புவிக்குமான மூச்சுக்காற்று மூலம் என்று கூறினால் ஆம், அது மூச்சுக்காற்றின் மூலம்தான் என்று நான் ஒப்புக்கொள்வேன். இல்லை, பெருங்கடல் என்பது சுவைகளின் ஆதியை தனக்குள் கொண்டிருக்கிறது, அதிலிருந்துதான் பிற சுவைகளே வெளிவந்தன என்று கூறுகிறீர்களா? ஆம், அதுவும் சரிதான். பெருங்கடல் என்பது புவியின் ஒட்டுமொத்த நிலப்பரப்பையும் செதுக்கி வடிவமைக்கும் ஒரு அமைவு என்கிறீர்களா? ஆம், அதுவும் சரிதான். நீங்கள் எவ்வளவு கூறினாலும் பெருங்கடல் என்பது என்ன என்ற வரையறையை உங்களால் நிறுத்த இயலாது. ஏனென்றால் அது வரம்பில் அடங்காதது. ஒருவேளை அது வரம்பில் அடங்கினால் அது கடலே அல்ல, அது ஒரு குட்டை. அண்டவியல் அவ்வாறானதுதான். இதில் அறிவு கருத்துகள் இருக்கின்றனவா? ஆம், இருக்கின்றன. அறிவியல் கொள்கைகள் இருக்கின்றனவா? ஆம், இருக்கின்றன. இதில் ஒரு மனிதர் கற்க வேண்டிய வாழ்வியல் கொள்கைகள் இருக்கின்றனவா? ஆம், இருக்கின்றன. இதன் ஊடாக ஒரு மனிதர் இறைவனை விளங்கிக் கொள்ளும் கருத்துகள் இருக்கின்றனவா? ஆம், இருக்கின்றன.
எல்லாம் இருக்கின்றன. இவற்றில் நீ எதனை நாடுகிறாய்? நீ அறிவு நாடுகிறாயா? அதன் வழியாக ஒரு பெருமையை எதிர்நோக்குகிறாயா? உனக்கு அது கிடைக்கும். கடலில் இருந்து உப்பு கிடைக்கிறது என்கிறாய். நிச்சயமாக கடலில் இருந்து உப்பு கிடைக்கும். ஆனால் கடல் உப்பு என்ற பொருளை வழங்கும் அல்லது உப்பு எனும் பொருளை தரும் ஒரு பண்டம் அல்ல. நீ ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறாய், அதனை அது தரும். ஆனால் அது மட்டுமல்ல, அது இன்னும் பலவற்றை தனக்குள் கொண்டிருக்கிறது. நீ அதனோடு உறவாடினால் தனக்குள் யாவையெல்லாம் இருக்கின்றன என அது உனக்கு விரித்து காட்டிக்கொண்டே இருக்கும். உனக்கு அறிவுதான் வேண்டுமென்றால் அதனை பிடுக்கி கொண்டு ஓடலாம் அல்லது இருந்து சுவைக்கலாம். எவ்வாறாயினும் உனக்கு அது மட்டும்தான் கிடைக்கும். அண்டவியலோடு உறவாட வேண்டும் என்று விரும்பினால் அந்த உறவிலிருந்து இவைதான் விளைந்தன என்று கணக்கிடவே இயலாத அளவிற்கு அண்டவியல் கொள்கை வாரி வாரி வழங்கி கொண்டே இருக்கும். இதுதான் என்னை பொறுத்தவரை அண்டவியல் எனப்படுவது. ஐம்பூதங்களின் மீது எனக்கு இருக்கும் உறவு, இந்த ஆகாயம் எவ்வாறு வடிவமைக்கப்படுகிறது, நிலம் எவ்வாறு வடிவமைக்கப்படுகிறது எனும் கொள்கைகளை எனக்கு வழங்குகிறது. அது மட்டுமல்ல, ஒரு உணவு சமைக்கும் போது கூட அதன் சுவையை, அது கொண்டிருக்கும் சத்துக்களை, அது உடலில் செய்ய போகும் மாற்றங்களை எனக்கு விளக்குகிறது. ஒரு மலரின் தோற்றத்தை கொண்டு அதன் இயல்புகளும் குணங்களும் எவ்வாறானவை எனும் கொள்கையை அம்மலருக்கு எனக்குமான உறவுதான் விளக்குகிறது. ஒரு மண்புழுவின் உடலில் ஐம்பூத சேர்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதனை ஐம்பூதங்களுக்கும் எனக்குமான உறவுதான் விளக்குகிறது. உறவாடினால் உரிமை உடைத்து, உறவாடவில்லை என்றால் பெருமையும் சிறுமையும் உடைத்து. உறவாடினால் உரிமை இருக்கிறது. உரிமை யாவற்றையும் வழங்கும். உறவாடவில்லை, பயன் நோக்கம் இருக்கிறது, சுரண்டும் நோக்கம் இருக்கிறது என்றால் ஒன்று நீ பெருமையில் திளைப்பாய் அல்லது சிறுமைக்கு ஆட்படுவாய். ஆகவே அண்டவியலை கற்பவர்கள் நோக்கங்களை தனித்துக் கொள்ள வேண்டும். பெருமை சிறுமை ஆகிய நோக்கங்கள் இருக்கக்கூடாது. ஒருவேளை இருக்கின்றன என்றால் அவற்றை தனித்துக் கொள்ள வேண்டும். அண்டவியல் என்பது இறைவனுடைய வெளிப்பாடுகளின் ஒரு சிறிய துளி. இதனை விளங்கிக் கொண்டால் நாம் இறைவனைத்தான் விளங்கிக் கொள்கிறோம் என்றுதான் நீங்கள் இதனை பயில வேண்டும். என்னுடைய மாணவர் இவ்வாறானவர் மட்டுமே. இதில் உள்ள அறிவு கருத்துகள் மீது உங்களுக்கு நாட்டம் இருந்தால் நீங்கள் என்னுடைய உறவு வட்டத்திலும் இல்லை, என்னுடைய மாணவர் என்ற நிலையிலும் இல்லை, நீங்கள் எதுவாகவும் இல்லை. என்னிடமிருந்து மிக மிக விலகி தொலைவில் இருக்கிறீர்கள். இது உங்களுக்கு செருக்கை வழங்குகிறது என்றால் எனக்கும் உங்களுக்கும் தொடர்பு கூட இல்லை. ஒரு இலையை விளங்கிக் கொள்ளும் பொழுது இறைவனின் வினைகளில் ஒன்றை விளங்கிக் கொள்கிறோம் என்பதுதான் என் நிலை. ஒரு முத்தம் வழங்கப்படும் பொழுது இறைவனுடைய தழுவல்களில் ஒன்றை பெறுகிறோம் என்று விளங்கிக் கொள்வதுதான் என் நிலை. ஒரு மழைத்துளி மேலே விழும் பொழுது இறைவனுடைய அமுத துளி ஒன்றினை இன்று நான் பெற்றேன் என்று விளங்கிக் கொள்வதுதான் என் நிலை. ஓர் அடி விழும் பொழுது இறைவனுடைய வழியிலிருந்து விலகி சென்று இதனை பெற்றேன் என்று விளங்கிக் கொள்வதே என் நிலை. சில வேளைகளில் விலக்கப்படும் பொழுதும், கைவிடப்படும் போதும், அல்லது தனிமைப்படுத்தப்படும் போதும், அல்லது கண்டுகொள்வதற்கு ஆளற்ற நிலையில் இருக்கும் பொழுதும் அம்மையப்பனின் போக்கிலிருந்து விலகினேன், ஆகவே இது நிகழ்ந்தது என்று விளங்கிக் கொள்வதுதான் என் நிலை.
எது நிகழினும் அவனுடைய உறவிலிருந்து விலகுதல் அல்லது அவனுடைய உறவில் மேலும் நெருங்குதல் என்பதனை அன்றி எனக்கு வாழ்க்கை எதுவும் இல்லை, என் வாழ்க்கையில் எந்த பொருளும் இல்லை. என் வழியாக வெளிப்படும் கருத்துகள் யாவும் எந்தாய் எந்தையின் அருள் வழங்கல்களே. என்னோடு ஊடாடும் மனிதர்கள் யாவரும் அம்மையப்பரின் அருள் வழங்கல்களே. என்னோடு உறவாடும் ஒவ்வொரு உயிரினமும் அவன் வெளிப்பாடுகளே. இதுதான் இந்த கொள்கை கல்வியை முன்னெடுக்கும் என்னுடைய நிலைப்பாடு. இந்த நிலைப்பாட்டிலிருந்து இம்மியளவு பிசையினாலும் இதில் உங்களுக்கு கல்வி இருக்க போவதில்லை. ஆகவே இதனை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடத்திட்டம் வகுக்கப்பட்டிருப்பது இவ்வாறான மிக தெளிவான விருப்பத்தில்தான். இது அறிவாளிகளை வளர்த்தெடுப்பதற்கானது அல்ல. அறிவாளிகளை வளர்த்தெடுப்பதற்கு 1000 இடங்கள் இருக்கின்றன. இது இறைவனாகிய அம்மையப்பனின்பால் ஈடுபாடு கொண்டு அவனுடைய வழங்கல்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவனுக்கும் எனக்குமான உறவு என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான களம். இதிலிருந்துதான் நீங்கள் அண்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதிலிருந்துதான் அண்டவியல் எனும் கொள்கையை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இதிலிருந்துதான் இந்த கருத்துக்களை நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன். நான் ஒரு மூடன், எவ்வித அறிவும் அற்றவன் என்பது முதலில் எனக்கு தெரியும். என்னை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கும் அது தெரியும். இந்த பாடங்கள் என் நினைவில் கூட இருப்பவை அல்ல. இந்த பாடங்களில் என்ன இருக்கின்றன என்று கூட எனக்கு இப்பொழுது கேட்டீர்கள் என்றால் தெரியாது. பல்வேறு நூல்கள், பல்வேறு உரைகள், வகுப்புகள் ஆகியவற்றிலிருந்து இந்த பாடங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த எல்லா பாடங்களையும் ஒரு முறைப்படி தொகுக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு அந்த தொகுப்பு பணிக்கு என்று சில நாட்களை திட்டமிட்டு விட்டு அதற்காக மட்டுமே நான் எழுதுவதற்காக கிளம்பிக் கொண்டிருந்த நாளில் மிகச்சரியாக அதே நாளில் இந்த எல்லா கொள்கைகளையும் ஒரு தொகுப்பாக எழுதி முடித்துவிட்டு அந்த முடிந்த நூலை என்னிடம் வழங்குவதற்காக என்னை சந்திக்க நேரம் கேட்டவர் தான் இந்த பாடத்திட்டங்களின் தொகுப்பாசிரியராகிய தமிழ்கனி. எதனை நான் எழுத வேண்டும் என்று கருதி கிளம்புகிறேனோ அதனை ஏற்கனவே எழுதி முடித்துவிட்டு நான் எழுத கிளம்பும் பொழுது இதனை உங்களிடம் தர வேண்டும் என்று வந்து கொடுக்க நேரம் கேட்டவர் தான் தமிழ்கனி. ஏறத்தாழ 3 மாதங்கள் இடையறாது பணி செய்து இதனை முடிக்கும் நாளும் இவ்வாறு ஒன்றை எழுத வேண்டும் என்று நான் விரும்பி கிளம்பிய நாளும் ஒரே நாள். ஏறத்தாழ 430 பக்கங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு நூலை அவர் எனக்கு கொடுத்தார். அதன் ஒரு சிறிய பகுதி தான் இப்பொழுது பாடத்திட்டமாக இருக்கிறது. இந்த கொள்கைகள் இவ்வாறு பாடமாக வேண்டும் என்ற விருப்பம் என்னிடம் இருந்தது. அதனை நான் அந்த பெண்ணிடம் வெளிப்படுத்தியதே இல்லை, அவரோடு நான் உரையாடியதும் இல்லை அந்த காலகட்டத்தில். ஆனாலும் அது எப்படி இயற்றப்பட்டது, அது எப்படி முறையாக மிக நேர்த்தியாக தொகுக்கப்பட்டது என்று உங்களுக்கு கேள்வி எழுகிறதா? நான் கூறுகிறேன். அதுதான் இறைவனுக்கும் எனக்கும் உள்ள உறவு. எவர் ஒருவர் இறைவனோடு உறவாட விரும்புகிறார்களோ அவர்கள் என்னுடனும் உறவாடுகிறார்கள். ஏனென்றால் நான் இறைவனோடு தான் உரையாடுகிறேன். எதிர்பார்ப்பற்று நோக்கமற்று என்னோடு உறவாட விரும்புபவர்களுக்கும் இறைவனுக்கும் உறவு இருக்கிறது. எதிர்பார்ப்பற்று நோக்கமற்று சக மனிதர்களோடு உறவாடுபவர்களுக்கும் இறைவனுக்கும் உறவு இருக்கிறது.
செம்மை கொள்கை கல்வி என்பது ஒரு தனி மனிதனுடைய நூல்கள், உரைகள் ஆகியவற்றை பல்வேறு முயற்சிகளுக்கு பிறகு தொகுத்த கல்வி அல்ல. எந்த முயற்சியும் இல்லாமல், துளி வருத்தமும் இல்லாமல் ஒரு அருள் வழங்கலாக கைவரப்பெற்றது இது. இறைவனுடைய வழங்கல்கள் முயற்சி நாடுவன அல்ல. நீ விரும்பினால் அவை உனக்கு வழங்கப்படும். நீ இறைவனோடு உறவாடினால் உரிமையுடன் கோருவாய். அந்த உரிமையிலிருந்து அவன் உன்னை உய்விப்பான், உன்னை வாழ்விப்பான். இந்த பாடத்திட்டமே அதற்கு ஒரு சான்றுதான். இன்னும் பல சான்றுகளும் பல மெய்ப்பாடுகளும் இப்பாடத்திட்டத்தின் உள்ளே இருக்கின்றன. எல்லா நூல்களுக்குமான கருத்துக்களை நான் உணரும் பொழுது அந்த குறிப்புகளை அப்படியே பாதுகாத்து அடைகாத்து ஏறத்தாழ 6 அல்லது 7 ஆண்டுகளாக பேணி வரும் ஒரு பெண் சிவநங்கை. அவர்தான் எல்லா நூல்களில் உள்ள கருத்துகளுக்கும் அடிப்படையான உணர்வு குறிப்புகளை பாதுகாத்து வருபவர், இன்றளவும் பாதுகாத்து வருபவர். எனக்கு எந்த குறிப்பும் நினைவில் இருக்காது. நான் நூல் இயற்றும் பொழுது அந்த குறிப்புகளை ஒவ்வொன்றாக வரிசைப்படி எடுத்து, இதற்கு பிறகு இது, இதற்கு பிறகு இது என்று வரிசைப்படி எடுத்து தருபவர் அவர். இது ஒரு மனிதனுடைய அறிவிலிருந்து விளைந்த கருத்து அல்ல. இந்த நூல்கள், உரைகள், இந்த பாடத்திட்டம் ஆகிய யாவுமே ஒரு மனிதனுடைய முயற்சியின் விளைவுகள் அல்ல. அவனோடு உதவிக்கு இருக்கும் மனிதர்களுடைய கூட்டு உழைப்பின் விளைவும் அல்ல. அவனுக்கு யாரும் உதவி இல்லை. அவனிடம் எதிர்பார்ப்பற்று நோக்கமற்று உறவாடுபவர்கள் விளையாட்டாக, வேடிக்கையாக, வலி இல்லாமல், சுமை இல்லாமல், எவ்விதமான பெருமையும் இல்லாமல் இவற்றை வெளிப்படுத்துகிறார்கள். இவற்றையெல்லாம் நான் கூறவில்லை என்றால் அவர்கள் கூறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படித்தான் இந்த பாடத்திட்டம் மிக தெளிவாக, எனக்கு மிகுந்த மன நிறைவுடன், இறைவனுடைய அருளால் நம் கைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. இந்த கொள்கை கல்வி விரிவாக வளர்ச்சியடைய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு அப்படி ஒரு விருப்பம் கூட எனக்கு இருந்ததில்லை. ஆசான் பள்ளியை பெரும் எண்ணிக்கையிலான மாணவர்கள் பயிலும் ஒரு கூடமாக மாற்ற வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பம் இதே இணைய வகுப்புகளை ஒருங்கிணைக்கும் நெளினிக்கு உண்டு. மிக நீண்ட காலமாக அவருக்கு இந்த விருப்பம் உண்டு. இந்த அண்டவியல் மற்றும் செம்மை இல்ல வகுப்புகள் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை இதற்காக அவர் ஆற்றியிருக்கும் பணி அவருடைய முயற்சிகள் அல்ல. முயற்சியின் வழியாக இவற்றையெல்லாம் செய்யவே இயலாது. அவருடைய விருப்பம், அந்த விருப்பம்தான் மிகுதியான எண்ணிக்கையிலான மாணாக்கரை இந்த முறை இணைத்திருக்கிறது. இதுவரை நடத்திய எல்லா வகுப்புகளை காட்டிலும் கூடுதல் எண்ணிக்கையில் மாணாக்கர் சேர்க்கை இருப்பது இந்த 6 மாத கால செம்மை கொள்கை கல்விக்குத்தான். இதனை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. எனக்கு நன்றாக தெரியும் அது நளினியின் விருப்பம். எனக்கு அப்படி ஒரு விருப்பமே இல்லை. ஏனென்றால் இதனை பற்றி அவர் பல முறை என்னிடம் கூறியிருக்கிறார். கூடுதலான மாணாக்கர் சேர்க்கை வேண்டும், இந்த கருத்துகள் அவர்களை சென்றடைய வேண்டும், ஆசான் பள்ளியின் செயல்பாடுகள் விரிவடைய வேண்டும் என்று அவருடைய ஆழ்ந்த விருப்பம் எனக்கு தெரியும். இதற்காக அவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அவர் விரும்புகிறார். அதனை இறைவன் உள்வாங்குகிறான், அவன் வெளிப்படுத்துகிறான். இணைய வகுப்புகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அடிப்படையாக இருக்கும் சிவராமன், சிரவணன்,
உங்கள் அனைவருக்கும் அம்மைய புகழும் நிறைவதாக. நன்றி. இணைய வழியில் ஏற்பட்ட இடையூறு காரணமாக இதற்கு மேல் ஆசான் மா செந்தமிழன் அவர்கள் கூறிய கருத்துகள் தெளிவாக பதிவாகவில்லை. ஆனாலும் உரையின் சாரமான கருத்துக்கள் விடுபடாமல் இதனை வெளியிடுகிறோம்.